ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, உன்னுடைய வேண்டுதல் என்று நடக்கும் என்று கேட்டாய். நீயும் வேண்டாத கோவில் அல்ல, போகாத பரிகாரங்களும் கிடையாது. என்னென்னவோ செய்து பார்த்தாய், உன்னுடைய வேண்டுதலானது நடக்கவே இல்லை. ஆனால் நானும் இன்று மனமிறங்கி வந்து உனக்கு தேவையான வேண்டுதல், அதாவது நீ முழுக்க முழுக்க என்னிடம் ஒரே ஒரு விஷயத்தை தான் கேட்டுக்கொண்டு இருக்கிறாய். அந்த வேண்டுதலானதை நான் உன் வாழ்க்கையில் செய்து தரப்போகிறேன். கவலைகள் என்பது வாழ்க்கையில் வேண்டாம் தங்கமே. அமைதியை மட்டும் மனதுக்குள் கொண்டு வா. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் நிம்மதியாக இருக்க வேண்டும். எப்படி என்றால், நான் செய்து தருவேன் என்ற நம்பிக்கையோடு. எதுவுமே தலைபோகும் காரியங்கள் கிடையாது. எல்லாம் பொறுமையாகவே நடத்தி தரும் காரியங்கள் தான் நீ என்னிடம் கேட்டிருக்கிறாய். உனக்கு ஏதாவது திடீரென்று பிரச்சனை வந்தால் அதற்கான தீர்வுகளையும் அதற்கான சந்தோஷங்களையும் நான் நிச்சயமாகவே தருவேன். உன்னுடைய வாழ்வில் வரும் ஒவ்வொரு விஷயத்திலும் நானே உனக்கு துணையாகவே இருப்பேன். நீ கேட்டது கிடைக்கவில்லை என்ற மன வருத்தத்தோடு இருக்காதே. நிம்மதியாக எழுந்து நிம்மதியாக சாப்பிட்டு எல்லா வேலையையும் நீ செய். உனக்கு என்ன தேவையோ அதை நிச்சயமாக என்றுக்கொள். நான் உன் கையில் வந்து ஒப்படைப்பேன். நீ எல்லாரையும் பார்த்து பாவப்படுவாய், ஆனால் உன்னை பார்த்து பாவப்பட இங்கு யாருமே கிடையாது. தனியாளாகத்தான் இருக்கிறாய், தனிமையில் வாடுகிறாய். எப்பொழுதும் எல்லா விஷயத்திற்கும் ஏங்கி ஏங்கி தத்தளித்து கொண்டு இருக்கிறாய். நீ என்னுடைய பிள்ளை. எப்பொழுதும் உன்னுடன் தான் இருப்பேன். நீ வேண்டியதை தருவேன். நீ கேட்டதை அப்பப்போ அது உனக்கு தேவையா என்னவென்று பார்த்து உனக்கு நிச்சயமாகவே நல்லதொரு வாழ்க்கையினை நானே தருவேன். எதையும் கண்டு நீ பயப்படவே வேண்டாம். நீ அமைதியாக சந்தோஷமாக மன திருப்திகளோடு இருந்தால் போதுமானது. நான் உன்னை வாழ வைப்பேன் தங்கமே. யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது. எல்லா விஷயத்திலும் நானே இருப்பேன் உனக்கு துணை. யார் என்ன சொன்னாலும் அதை நினைத்தெல்லாம் நீ காதில் வாங்காதே. உன்னிடம் இருந்தால் பிறருக்கு உதவி செய்வாய். உன்னிடமே இல்லை, ஆனாலும் நீ உன்னால் முடிந்த சில விஷயங்களை மற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு செய்ய வேண்டும் என்றுதான் நினைக்கிறாய். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் உதவும் தன்மை அப்படியே இருக்கட்டும். ஏனென்றால் உன் வாழ்க்கை மாறப்போகிறது. நீ கஷ்டப்பட்ட நாட்கள் முடிந்து உன் இஷ்டப்பட்ட நாட்களானது உன் வாழ்க்கையில் வந்துவிட்டது. உன் வாழ்வில் நீ நிச்சயமாகவே நல்லதொரு இடத்தில் சேர உள்ளாய். அதாவது இத்தனை நாள் எல்லோரும் உன்னை சுற்றி கொண்டிருந்தார்கள். நீ நல்லவனாகவும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் அனைவருமே கெட்ட எண்ணத்தோடு இருந்தார்கள். அத்தனை பெயரையும் நான் அடித்து துவைத்து அவர்களை அனைவரையும் வெளியே துரத்திவிடப் போகிறேன். தங்கமே, உன்னை பற்றி யார் என்ன நினைத்தாலும் அதை நீ ஒரு பொழுதும் நினைத்து கவலைப்பட வேண்டாம். காலை எழுந்தாய் என்றால் எந்திரி. நீ உனக்கு வேண்டியதை செய்து சாப்பிடு. குடும்பத்தை பாரு. உன்னுடைய வேலைக்கு செல். உன்னுடைய வீட்டு வேலையை கவனி. பிறகு என்ன செய்யலாமோ, உனக்காக நீ தனியாக என்னென்ன செய்யலாமோ அதற்காக ஒரு தனி மணி நேரத்தை ஒதுக்கி நீ என்ன செய்யலாம், அடுத்து வாழ்க்கையில் என்ன செய்யலாம் என்று யோசித்து அதற்கு தேவையான விஷயங்கள் அனைத்திற்கும் ஒரு முடிவெடுத்து செய்ய துவங்கு. அதற்கு அப்புறம் இரவு நீ ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக தூங்கி காலையில் சீக்கிரத்து எந்திரித்து உன்னுடைய வாழ்க்கையை ஒரு புதிதான ஒரு வாழ்க்கையாக மாற்று. எப்பொழுதும் அழுது கொண்டு கலங்கி கொண்டு எப்பொழுதும் ஏதோ ஒரு விஷயத்தை யோசித்து கொண்டு இருந்தால் வாழ்க்கையானது மாறாது. அதுபோல மற்றவர்களுக்கே உன்னுடைய நேரத்தையும் காலத்தையும் கொடுத்து கொண்டு இருந்தால் நீ உனக்காக என்ன செய்ய போகிறாய் என்பதை யோசிக்கவும் உனக்கு நேரமும் இருக்காது. எல்லா விஷயத்தையும் செய்து கொஞ்சம் ஒரு 10 நிமிஷமாவது நீ என்ன செய்ய போகிறாய் இதற்கு பிறகு என்பதை சற்று யோசித்து அதற்கு தேவையானதை நிச்சயமாக செய். உன் வாழ்வில் உனக்கான ஒரு வழி பிறக்கும். நீ யோசித்து செய்யும் விஷயத்தில் மட்டும்தான் உன்னால் ஜெயிக்க முடியும்.
மற்றவன் ஒரு யோசனையை சொல்லி அதை நீ செய்யும் பொழுது உனக்கு நன்றாக இருக்குமா, அதையும் நீ யோசித்துக்கொள். நீயாக முடிவெடு, நீயாக செய், நீயாகவே எல்லா விஷயத்திலும் கவனத்தை செலுத்து. அதை விட்டுவிட்டு எப்பொழுதும் கலங்கிக் கொண்டு மூளையை தேவையில்லாமல் சிதறவிட்டு கொண்டு இருக்காதே. அமைதியாக நீ எடுக்கும் முடிவு மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நிம்மதியை தரும். அவசரமாக எந்த முடிவையும் எடுக்காதே. நீ நிதானமாக இருந்தால்தான் உனக்கானது நிச்சயம் உன்னிடம் வரும். ஏனென்றால் நிதானத்தோடு இருந்தால்தானே ஒரு இடத்திற்கு நேராக வந்து பயணம் செய்ய முடியும். அதை விட்டு விட்டு தேவையில்லாமல் அடுத்தடுத்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருந்தால் என்ன செய்ய முடியும் சொல்? உன்னால் எந்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை யோசிக்க ஒரு நேரத்தை ஒதுக்க முடியுமோ நேரத்தை ஒதுக்கு. நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும். காலம் முழுவதும் நீ எதை கண்டும் அஞ்சாதே. எக்காலமும் நான் உனக்காகவே இருப்பேன். வாய்ப்புகளானது நிச்சயமாகவே உனக்கு கிடைக்கும். எந்த வாய்ப்பும் உன்னை விட்டு நகர்ந்து போகாது. தங்கமே, தங்கப்பிள்ளையே, யோசிக்காதே. உனக்கான நல்ல நல்ல விஷயங்களை செய். எதுவாக இருந்தாலும் தாராளமாக எதை பற்றியும் நீ யோசிக்காமல் என்னிடம் வந்து கேள். என்னிடம் கேட்பதற்கு உனக்கு எந்த ஒரு கூச்சமும் வேண்டாம். நான் உன்னுடைய அப்பா. நீ என்னிடம் எதுவாக இருந்தாலும் தைரியமாக கேட்கலாம். வேறு யாரிடமாவது கேட்டால் தானே என்ன நினைப்பார்களோ ஏது நினைப்பார்களோ என்று கூச்சப்பட்டு கொண்டு வெட்கப்பட்டு கொண்டு கேட்டால் தவறாக நினைப்பார்களோ என்று நினைக்கலாம். நான் உன்னுடைய அப்பா. என்னிடம் வந்து நீ எது வேண்டுமானாலும் தாராளமாக உன் மனம் திறந்து என்னிடம் நீ பேசலாம். யாருமே இல்லை எனக்கு பேச என்றெல்லாம் நினைக்காது. உனக்கு ஒரு உறுதுணையாக நான் இருக்கிறேன். ஒவ்வொரு நேரமும் உனக்காகவே இருந்து உனக்காகவே ஒவ்வொரு விஷயத்தையும் யோசித்து கொண்டு நானோ இருக்கும் பொழுது நீ யாரை கண்டும் பயப்பட வேண்டும் என்று அவசியமும் அல்ல. எனக்கு இது நடக்கவே இல்லையே என்று கலங்க வேண்டிய ஒரு குழப்பமும் அல்ல. எல்லா நேரத்திலும் உனக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது நானே உனக்கு நடத்தி வைப்பேன். தீர்மானமாக சொல்கிறேன். எது வேண்டுமானாலும் நானோ தருவேன் உனக்கு. நீயாக எதுவாவது போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். அமோகமான வாழ்க்கையோ உனக்கு காத்திருக்கிறது. சின்ன சின்ன விஷயமாக இருந்தாலும் சரி, பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயத்திலும் நான் உனக்கு நல்லதொரு முடிவை தருவேன். நல்லதொரு துவக்கத்தை தருவேன். நல்லதையே உன் வாழ்வில் நடத்தி உன்னையும் உன்னுடைய குடும்பத்தையும் பேரும் புகழுடனும் வாழ வைப்பேன். இதுவரை எல்லோரும் என்ன நினைக்கிறார்கள்? இவர்கள் அப்படி, இவர்கள் இப்படி என்று ஏதேதோ நினைக்கிறார்கள் அல்லவா? காசு பணம் இருந்தால் தானே இங்கு எல்லோரும் மதிக்கிறார்கள். எல்லாம் நல்லபடியாக நானோ நடத்தி வைக்கிறேன். உன் வேண்டுதல்கள் நிறைவேறவே இல்லையே என்று கவலையும் படாதே. உன்னுடைய வேண்டுதல்களானது நடக்கும் நேரம் வந்துவிட்டது. ஆசைகள் எப்பொழுதும் அதிகமாக இருக்கிறதோ அதனால்தான் நடக்கலையோ என்றும் நினைக்காதே. அதுபோல இது நமக்கானது அல்லவோ அப்படியும் நினைக்காதே. நிச்சயமாக உன் வாழ்வுக்கு ஒன்று தேவை என்று நீ தீர்மானமாக முடிவெடுத்து விட்டால் அதை நல்லபடியாக சரி செய்து நான் உன் கையில் வந்து ஒப்படைப்பேன். தைரியத்துடன் இருந்தால் எல்லாவற்றையும் முன்னால் சுலபமாக பெற்றுக்கொள்ள முடியும். தைரியம்தான் உன்னுடைய வாழ்க்கையில் மூலாதாரமே. நீ நல்லபடியாக இருக்க வேண்டும். நீ நல்லதை செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். சீக்கிரமாக பார். என்னுடைய முகத்தில் இருக்கும் புன்னகை போலவே உன் வாழ்க்கையிலும் புன்னகை வந்து சேரும். இப்பொழுது வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே. உன்னுடைய கடமையை செய். எல்லாம் நல்லது நடக்கும். காலகாலமாக நான் உன்னை பார்த்து கொண்டு இருக்கிறேன். போன ஜென்மத்தில் நீ என்ன செய்தாய் என்பது உனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். அதற்கு தகுந்தது போலத்தான் கர்ம வினையோ இப்பொழுது வேலை செய்து கொண்டு இருக்கிறது. எல்லா இடத்திலும் நான் உனக்கு துணை நின்று உனக்கு பாதுகாப்பு தருவேன். கண்ணீரை மட்டும் எப்பொழுதும் சிந்தாதே. ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை. எப்பொழுதும் உன்னை நானே பார்த்து கொள்வேன். உன்னை நானே வழி நடத்துவேன்.